லைஃப்ல எவ்வளவு சோகம், சந்தோஷம், கவலை எதுவா இருந்தாலும், ஒர்க் பிசினஸ்ன்னு எவ்வளவு பிஸியா இருந்தாலும், வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா இங்க போயிட்டு வந்தா ஒரு பீஸ்ஃபுல் மைண்டா இருக்கும், பிளிஸ்ஃபுல் ஃபீலிங்கா இருக்கும். எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம திருச்செந்திலாண்டவரை பார்க்கத்தான் போய்கிட்டு இருக்கோம். கருப்பசாமி ஐயாக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு வாகனத்தை ஐயாவோட திருவடியை நோக்கி கிளம்பியாச்சு. வேற எங்கனாலும் நாம நினைச்சா போயிடலாங்க. ஆனா என் அப்ப முருகனை பார்க்கணும்னா மட்டும் நாம நினைக்கிறது மட்டும் இல்ல, அவரு நினைச்சா தான் கண்டிப்பா நம்ம போய் பார்க்க முடியும். அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நாங்க போய் பார்த்துட்டு இருக்கோம். திருச்செந்தூருக்கு போன உடனே சாமி கும்பிட நேரா போயிடக்கூடாது. நாழிக்கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடல்ல குளிக்கணும். இது 2 விதமா சொல்றாங்க. பட் நாங்க வந்து கடல்ல குளிச்சுட்டு தான் நாழிக்கிணறுல குளிப்போம். குளிச்சுட்டு அப்படியே முருகனை பார்க்க போயாச்சு. 7:30 மணி, காலையில 7:30 மணிக்கு நின்ன கியூ 11 மணிக்கு தான் தரிசனமே பார்த்தோம். மேற்கூரை வேலை பார்க்கறதுனால ரொம்ப வெயில் எல்லாம் போய் சாமி பார்க்க போனோம் அப்படின்னா வெயில் மண்டையை பொழக்குது. அதனால ஏர்லி மார்னிங் போனீங்க அப்படின்னா கூட்டம் இருந்தாலுமே நம்ம தொது தரிசனத்துல போனோம் அப்படின்னா வேகமாவே பார்த்துடலாம். சாமியை பார்த்தாச்சு, கிளம்பி அதுக்கப்புறமா அப்படியே நம்ம அடுத்த கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அடுத்த கோயில் எங்க இருக்கிறது அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் கெஸ் பண்ணி வைங்க அந்த ரோட வச்சு. டாடா பாய்.